ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம நேற்று கரூரில் நடந்த மிக கொடூர சம்பவத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களிடத்துலேருந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. டிஎம்கே சதி வேலை பண்ணிட்டு இதை முடிச்சு விட்டாங்க. மக்களுடைய உயிருக்கு அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், பட் அவங்க தான் இந்த கலவரத்துக்கே காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் டிவிகே விஜய் தான் மக்களை நிறைய கூட்டி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு டிஎம்கேக்கு எதிராக விஜய் அவர்கள் அரசியல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து உலாவிட்டு இருக்கு. ஸோ இதில் உண்மைத்தன்மை என்ன, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம அலசி ஆராய போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இதுவரை அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 39 உயிர்கள் பறி போயிருக்கு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜித் யூ சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்லிட்டு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னுடைய ஒரு புரிதல், இதை பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான். ஸோ உங்களுக்கும் ஒரு கற்பனை இருக்கும், வேறு வேறு ஒரு ஆங்கிள் ஆஃப் நீங்கள் வியூ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலை. எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரூர் டிஜிபி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலை, எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க, மற்றபடி கலவரமோ இல்லை வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்படி தான் நடந்திருந்தால் அங்கே இருக்கிறவங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டார். ப்ளஸ் நாங்கள் போதுமான பாதுகாப்பு வழங்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு மேலே எங்கே தவறும் இல்லை, பாதுகாப்பு இருந்தது. ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு உள்ள, அதுக்கும் கேள்வி கேட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்புறம் விஜயே கேட்டிருந்தார், ஆம்புலன்ஸ் என்னப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன ஆம்புலன்ஸு நம்ம குடி போட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பார். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்புலன்ஸ் ஏற்கனவே தயார் நிலையில் வச்சுருந்தோம், இந்த மாதிரி ஆகுங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஏதாவது அசம்பிளாக நடக்கும் அப்படின்றதுக்காக 2 நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது ஏற்கனவே எல்லா இதுலேயுமே இல்லையே, ஏன் இந்த இதில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. பட் டிஜிபி சொல்லிட்டாரு, எதுவுமே கிடையாதுங்க, அங்கே ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் காரணம், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், இனிமேல் வர்றாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிற அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது முந்திலாம் ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது, டிவியில் காமிச்சா தான் தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ கேமரா கிடையாது யாருக்கிட்டையுமே. பட் இப்போ கேமரா எல்லார் கையிலும் இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு எவிடன்ஸ். ப்ளஸ் பட்டுன்னு எங்கே எவன் இருக்கான்னு தெரியல, டக்குன்னு படம் பிடிச்சி போட்டுடுறான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நேற்று இந்த கரூரில் நடக்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. விஜய் பேசிட்டே இருக்காரு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது, ஃப்ளாஷ் நியூஸ் வருது, இறந்துட்டாங்கன்னு வருது, டக்குன்னு மோடியிலேருந்து ரஜினிகாந்த்லேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாருமே ட்வீட் போடுறாங்க. எப்பயுமே ரஜினிகாந்த்லாம் வாயை திறக்க மாதிரி டக்குன்னு அடிக்கிறாரு. ஏன் விஜய் மேலே இவ்வளவு இதாக இருக்காங்க, மக்களுக்காக ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே, அது புரிஞ்சுக்க முடியும். ஒரு கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ வேகமாக அவங்க இல்லையே, சாராயத்தில் குடிச்சு இறந்தாங்களா அவங்களுக்குலாம், பட் இப்போ மட்டும் ஏன் அந்த ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம். அப்போ தான் டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது தெளிவாகிடுச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஆம்புலன்ஸ் 2 உள்ளே வரும். உடனே கேட்பார், நாங்கள் போகணுமா அப்படின்னு கேட்பார். அப்புறம் என்னப்பா ஆம்புலன்ஸில் தாவேகா கொடி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த டிஜிபி சொல்கிறது வச்சு நம்ம வருவோமே, 2 ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம், அது பாதுகாப்பான முறையில் இருந்துச்சு. எங்களுக்கு தான் முதல் தகவல் இருந்துச்சு, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஸ்டாம்ப் பேட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, அதனால தான் நாங்கள் 2 ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, இது ஏன் முன்னாடியே தீட்டப்பட்ட சதியாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் 4 இடங்களில் கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போல்லாம் அந்த ஆம்புலன்ஸ் எங்கே இருந்தது, இல்லை அப்போயும் அந்த ஆம்புலன்ஸ் இருந்ததா, அப்போல்லாம் எந்த தகவலும் இல்லை, இப்போ மட்டும் ஏன் அது தயாரான நிலையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று வர்றது அப்படியே வரட்டுமே, ஏன் தாவாக்கா கொடி போட்டு உள்ளே அனுப்புறீங்க, இப்போ தாவாக்கா தான் இந்த பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் திமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வியும் நமக்கு வருது. சரியா, அடுத்து உள்ள 2 ஆம்புலன்ஸ் போது விஜய் பார்க்குறாரு, அப்பயே சந்தேகம் தான் பார்க்குறாரு, என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ அப்படியே தள்ளுமுள்ளு வருது, உடனே தண்ணி கேட்குறாங்க, தண்ணி எடுத்து தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு எல்லாருக்கிட்டையும். ஏன்னா அவருக்கு என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதவர்ஜினா மேலே வான் பண்ணுறாரு. இந்த மாதிரி அதோட அந்த கூட்டம் கலையுது. அப்படியே விஜய் ரசிகர்கள், விஜயை படம் எடுத்தவங்க டக்குன்னு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. திருப்பி பார்த்தாங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோ இன்டர்நெட்லேயே இருக்கும், நான் சும்மா கதை கட்டிலாம் விடலை. திடீர்னு விஜய் ரசிகர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சண்டை நடக்குது. யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2-3 பேர் நல்லா
கொடியை போட்டிருக்கான். ஆனால் தாவகா கொடி தான் போட்டிருக்கான். அடிக்கிறான் போட்டு விஜய் ரசிகர் அடிக்கிறான். உடனே என்னன்னு சொல்லி எதிர்றாங்க. அப்படி இப்படின்னு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே செருப்பை வீசுறாங்க 7 இடத்துல. அந்த பவுன்சர் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு அந்த வீடியோ பதிவும் இருக்குது. விஜய் ரசிகர்கள் எதுக்கு விஜய் மேலே செருப்பு வீசணும்? விஜய் லேட்டாக வந்துட்டார், விஜய் ரசிகர்கள் கோவப்படுறாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயமும் சந்தேக பார்வைன்னு நமக்கு வந்து தோணுது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து கீழே நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இந்த ஒரு தள்ளுமுள்ளு அடித்து நகர்த்துறாங்க. எதுக்குன்னே தெரில. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அதுக்கடுத்து தாவேக்காவோடைய தொண்டர்கள் எல்லாருமே பயங்கர ஆக்டிவ் ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. அந்த இதில் ஒரு உயிரிழப்புலாம் அவ்வளோ இருக்காதுங்க. ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமம் இருக்கும். சரியா, ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மிச்சம் எல்லாமே வந்து அவங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்கு கல் எடுத்து தெரிஞ்சாங்க, கத்தியை வச்சு கீர்னாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இது வந்து அவங்களுடைய நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தன் வந்து அப்படியே எடுத்தே போட்டான். ஒரு அம்மா வந்து ஸ்ட்ரெச்சரில் அப்படியே ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் அப்படியே போகுது அந்த அம்மா. போயிட்டு திடீர்னு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நடந்து வந்து வெளியே வந்து கத்திட்டு இருக்கு. ஐயோன்னு. ஏன்னா எல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொம்பளையே பயங்கரமாக கதறி அழுவுது. அதுக்கடுத்து அது கட் பண்ணால் ஸ்ட்ரெச்சரில் போகிறாங்க. அதை ஒருத்தன் எடுத்து போயிருக்கான். மார்ச் வரைக்கும் கொண்டு போகிறாங்கடா ஒருத்தவங்கள. அங்கேருந்து ஒரு அம்மா எழுந்து வெளியே வருது. அந்த கூட்டு போன அம்மா வெளியே வருதுன்னு சொல்லி அந்த வீடியோ எவிடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் போட்டிருக்கேன். இது வந்து பார்க்கும்போது பகீரை கலப்புது. அப்போ விஜய் மேலே திட்டமிட்டு இவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்பயுமே கரூரில் இப்போ முதலமைச்சர் எல்லாரும் வர்றப்ப எல்லாரும் உள்ளே வந்துட்டு உடனே இந்த மாதிரிலாம் நடக்காது. அதாவது 6 மணிக்கு மேலே உடற்கூறாய முடிவுகள் இல்லை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணவே கூடாது. அதே மாரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரேம் பண்ணி பாடியெலாம் வச்சு கரெக்டாக பூங்கொத்து மாலை எல்லாம் வந்து போட்டு ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ப்ளஸ் உதயநிதி ஸ்டாலின் வராரு, வந்துட்டு ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு உடனே வந்து துபாய் திருப்பி கிளம்பி போயிட்டார். மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது ஒன்றுமே எல்லாமே வந்துட்டு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அழுததெல்லாம் பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எல்லாம் வந்து எங்கடா கேட்குறாங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணு சொல்லி இப்படி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் உங்கள் சாராயத்தை குடித்து நிறைய பேர் வந்து இறந்தாங்க. இதுக்கெல்லாம் இந்த பொங்கல் இல்லையே இந்த பொங்கல் அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து யோசிக்க தோணுது. இதெல்லாம் யோசிக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா இவங்க ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்களா இதை அப்படின்ற மாதிரியும் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக டிவிக்கு தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அதே மாதிரி உடற்கூறாய முடிவுகளை பேரண்ட்ஸில் சொல்ல மாட்டுறாங்க. இப்போ ஒரு குழந்தை இறந்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாடி வாங்குறதுக்கு. அப்போ வந்து பாடி கொடுத்துட்றாங்க. எங்கே முடிவு எங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டால் இல்லைங்க அப்படின்றாங்களாம். ஏன்னாங்க எப்படிங்க இறந்தாங்க அந்த பொண்ணு? கூட்டத்தில் நெரிசலில் இறந்தாங்களா, இல்லை அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்களா, இல்லை யாராவது வந்து அடித்தாங்களா? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. சில பேருடைய உடம்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா காயங்கள் இருக்கும். ஸோ அடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து பயங்கர வேதனை. ஸோ அதை வந்து கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுங்க. அப்போ உடற்கூறாய முடிவுகளில் ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுறீங்களா? ஏன் அதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி 6 மணிக்கு மேலே நடக்கக்கூடாது உடற்கூறாய முடிவுகள், ஏன் நடக்குது? ஏன் அவசர அவசரமாக அதை பண்ணணும்? அப்போ ஏதோ நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியும் வந்து கேட்குறாங்க. சரியா, இதை வந்து கலவரமாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எதுவுமே வராது ஃபோட்டோவில். பட் இப்போ வந்து எல்லா இடமும் வந்து வந்துடுது. நீங்கள் பண்ண ட்ராமா அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. சில பேர்லாம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் இருக்குல்ல, ஜீவா வந்து கேப்சர் பண்ணிட்டு போவார்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் டிஎம்கே என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சரியா, இதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. டிவிக்கு தொண்டர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ டிஜிபி கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதில் எதுவுமே நடக்கலை, கலவரமே இல்லைன்றது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அடித்தாங்க, எங்களை வந்து லத்தியால் அடித்தாங்க, கல் எரிஞ்சாங்க, செருப்பால் விஜயை வந்து தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது. இதில் எவிடன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா வீடியோ எவிடன்ஸே இருக்குது. அந்த அடித்தது, தள்ளுமுள்ளு பண்ணது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. இதற்குத்தான் தாவாக்காலேருந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மதுரையில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சதி மாதிரி எங்களுக்கு தெரியுது, இதில் ஒரு சதி அடங்கியிருக்கு, ஸோ இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நாளைக்கு 2:15 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு சம்மந்தமான, ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றனால எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கு 2:15 மணிக்கு இதனுடைய விசாரணை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அது தெரியும். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, விஜய் வந்து அடுத்த 2 வாரம் சனிக்கிழமைக்கான கூட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ஏன்னா வர முடியாது, இனிமேல் வந்தாலும் வந்து நீ இப்போ சாவடிச்ச இப்படி குத்தி குத்தி பேசுவானுங்க.
இன்னொரு பக்கம் சீமான்லாம் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு, தம்பி விஜய் ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பார் பார்த்துக்கோங்கன்ட்டு. இதே டவுட்டு, இந்த ஆம்புலன்ஸ் வந்த டவுட்டு, கொடி வந்து டிவிகே கொடி இருந்தது எல்லாமே வந்து நமக்கு மட்டும் வரல, ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சந்தேகிக்கிறார். இதற்கு வந்து ஒழுங்கான ஒரு விசாரணை வேண்டும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதில் வந்து டிஎம்கே மேலே தான் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்றதை மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து சந்தேகப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. இதை வந்து ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இவங்க பண்ணியிருந்தாங்க, மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடைக்காயை யூஸ் பண்ணி ஒரு பிண அரசியல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிஜமாவே இவங்களுடைய ஆட்சி மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான். பட் இதை ப்ரூவ் பண்ணுவாங்களா டிவிகே? ஏன்னா முந்தி இருக்க காலத்தில் ஃபோன்ஸ் கிடையாது, இப்போ ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம். இதை ப்ரூவ் பண்ணுற இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சிங்களா, அரசியல் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, இந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இதில் ரீசெண்டாக நடந்த ஒரு 4 இதை எடுத்துப்போமே. கும்பகோணத்தில் ஒரு மகாமகம் நடந்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து உயிரிழப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 10 பேருக்குள்ளே தான் வந்து இறந்தாங்க. சரியா? அதே மாதிரி விஜய்க்கு வந்து 27,000 பேருக்கு 40 பேர் அப்படிங்கிறது உங்களுக்கே இடிக்குதுன்னு தோணலையா? அது ஒன்று. ப்ளஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் பெங்களூரில் 35,000 இதில் வந்து 2 லட்சம் பேர் கிட்ட கூடினாங்க, அப்பயும் வந்து உயிரிழப்பு வந்து கம்மியாக தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் விருத்தாச்சலத்தில் வந்து ஒரு ஸ்பீச் போடுறப்ப அங்கேயும் வந்து இருந்துச்சு, 2 பேர் தான் வந்து இறந்தாங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஷோ நடந்துச்சு, ஏர் ஷோ அதுலேயும் 5 லட்சம் பேர் கிட்ட வந்தாங்க, அதுலேயும் வந்து சொற்பமாக தான் வந்து இறந்தாங்க. சரியா? ஸோ இவ்வளோ பெரிய கூட்டத்திலே வந்து கம்மியாக தான் இறக்குறாங்க அப்படிங்கிறப்ப தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ தான் 27,000 பேர் தான் வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பாதுகாப்பு இல்லையா, இல்லை இவங்களே பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சதி இருக்கா அப்படின்ற கேள்வி மக்கள் மனசில் இருக்குது. இதெல்லாம் வந்து தீர்க்கும் வகையில் இப்போ இருக்கிற டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைடா நாங்கள் அதை பண்ணல, உண்மையிலே நாங்கள் வந்து கேரிங்காக தான் இருக்கோம் மக்கள்கிட்ட அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து டிஎம்கே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது, அதை தவிர்த்து இவர் வந்து இப்போ பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்பா இதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாவார்? இப்போ டிஎம்கே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறீங்க, பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கலன்னா அப்போ நீங்களே பொறுப்பு எடுத்துக்காதப்ப விஜய்க்கு மேலே எது பழைய தூக்கி போடுறீங்க? அதாவது டிவிகே வந்து டிஎம்கே மேலே போடுறதும் டிஎம்கே டிவிகே மேலே போடுறதும் இப்போ மேட்டர் கிடையாது. உண்மை என்ன, மக்கள்கிட்ட அதை தெளிவுபடுத்துங்க, எப்படி இந்த உயிர் போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் 2 பேர் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் யார் ஸ்டாண்ட் எடுக்கல, டிவிகே எடுக்கல, டிஎம்கே எடுக்கல. பட் இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மக்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். பட் இதை வந்து டிஎம்கே பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்சி கண்டிப்பாக தூக்கி எறியப்பட வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இது உண்மையிலப்பா, உண்மையிலே மக்கள் வந்து கொஞ்சம் ஹீட் ஸ்ட்ரோக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர் கரெக்டான ஒரு ஃபார்மாலிட்டி வச்சு மக்கள் வரக்கூடாதா, இல்லை நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் தான் நான் வருவேன், மிச்சம் எல்லாம் நானே வந்து மறைமுகமாக காரில் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி இதை நெறிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஃபைனல் பாயிண்டாக சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து இன்னொரு செய்தியுடன் கண்டிப்பாக உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும்